காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாமி அரிசியில் பொங்கல் பண்ணியிருந்தேன். மத்தியானத்துக்கு புளிசாதம் உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். மாதத்தில் 30 நாளும் 3 வேளை புளிசாதம் சாப்பிட சொன்னால் கூட சாப்பிட்ற ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன். சின்ன வயசுலேருந்து ஸ்கூலு காலேஜுன்னு போகும்போதெல்லாம் தயிர் சாதம், புளிசாதம், தக்காளி சாதம் இதை மாற்றி மாற்றி தான் நான் சாப்பிடுவேன். ஆனாலும் இன்னுமே அந்த வெரைட்டி ரைஸ்னால் என்னவோ தெரில, சலிக்கவே இல்லை. என் ஹஸ்பண்ட் அப்படியே ஆப்போசிட். அவர் இந்த குழம்பு, கூட்டு, பொரியல் இந்த மாதிரி வச்சு சாப்பிடணும்னு ஆசைப்படுவார். ஆனால் குழந்தைங்க கேட்டாங்க, அதனால தான் வெரைட்டி ரைஸ் செஞ்சேன் அப்படின்னா ஒன்றுமே சொல்ல மாட்டார், சத்தம் கட்டாமல் சாப்பிட்டு போயிடுவார். மத்தியானம் லஞ்ச் இன்றைக்கி எனக்கு பிடிச்ச மாதிரி சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. குழந்தைங்களுக்கு சில விஷயங்கள் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்ம அதை திரும்ப திரும்ப அவங்களுக்கு கொடுக்கும்போது அது அவங்களுக்கு ஒரு பழக்கமாகவே மாறிடும். அப்படி தான் முன்னாடிலாம் பாப்பா கஷாயம் குடிக்கணும்னா ரொம்ப அழுவா. இப்போல்லாம் கொடுத்தாலே போதும், அம்மா க்ரீன் மருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளே சூப்பராக குடிச்சு முடிச்சிடுறா. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக குடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. வாரத்தில் 2 தடவை வெத்தலையை இந்த மாதிரி இடித்து சாறு எடுத்து கொடுப்பேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.